வெல்கம் டு விஜயா ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம சேனலில் சத்து மிக்க லட்டு பேரிச்சம்பழ லட்டு செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். இது வந்து பேரிச்சம்பழம் சீடில் சார்ந்த கூட பரவாயில்ல, உள்ள சீடு இருந்ததுன்னா எடுத்துட்டு நல்லா பொடியாக நறுக்கிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிடணும். இது மாதிரி அரைச்சிடணும். அதுக்கப்புறம் இது பாதாம் முந்திரி இதை தனியாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் தேவையான அளவு நெய். இப்போ நெய்யை விட்டு இந்த பாதாமும் முந்திரியும் வறுத்து எடுத்துக்கணும். எடுத்த பிறகு அதே நெய்யில் இந்த பேரிச்சம்பழத்தை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நோ சுகரே தேவையில்லை, ஏலக்காயும் தேவையில்லை. இது கிண்டிகிட்டே உருண்டு திரண்டு வரும்போது நம்ம எடுத்து உருண்டை பிடிக்க வேண்டியது தான். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு நெய் விட்டுருக்கேன். நெய்யை காஞ்ச பிறகு பாதாமும் முந்திரியும் வறுத்துக்கணும். பாதாமும் முந்திரியை வறுக்காமல் கூட போடலாம். குழந்தைங்க இந்த நெய்யில் வறுத்து போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் நெய்யில் வறுத்து போடுறேன். நீங்கள் வறுக்காமல் கூட போடலாம். இந்த பேரிச்சம்பழத்தை போட்டு கிண்டணும். இப்போ நம்ம கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், அது உருண்டு திரண்டு வரும்போது நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதுதான். போதும், இதுக்கு மேலே நெய் விட வேண்டாம். இப்போ இது பாருங்கள், உருண்டு திரண்டு வந்துருச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நெய் தடவின பாத்திரத்தில் போட்டு ஆற விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுறதாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லை லட்டு மாதிரி உருண்டையாக பிடிக்கிறது இருந்தாலும் உருண்டையாக பிடிச்சி அந்த கிளறின பேஸ்ட் நல்லா ஆறிடுச்சு. கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம எடுத்து உருண்டையாக பிடிச்சி வைக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது, நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. சுகர் இல்லாதனால எல்லாருமே சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் கூட 1/2 கிலோ தான் பேரிச்சம்பழம் எடுத்தோம். அதில் பாருங்கள் 20 லட்டு வந்திருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் நல்லா ப்ளைனாக தட்டி நீங்கள் கட் பண்ணி கூட சாப்பிட்லாம். என் பேரன் பேத்திங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதை அடிக்கடி நான் செஞ்சு கொடுப்பேன். இதை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.